ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறோம். இதில் பேங்கிள்ஸு, பிராஸ்லைட்ஸு, கடா பேங்கிள், இயர்ரிங்ஸு, பிளாக் பீட்ஸு, நெக்லீஸ்ன்னு எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நான் 1 by 1 காட்டுவேன். எல்லோரும் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் இதோட வெயிட்டு ப்ளஸ்ஸு டைமண்டோட காஸ்ட்டு ப்ளஸ்ஸு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தாங்க அங்கே மேலே அப்ராக்ஸாக ரேட் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஈச் பேங்கிள் இது 4 lakhs கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே ரியல் எமரால்ட்ஸ் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டைமண்ட் தாங்க எல்லாமே. எப்படி இருக்குது ஒன்று வளையல் பார்த்தானே அப்படியே ஜகான்னு இருக்குங்க. இது லைட் வெளிச்சமும் அது நேராக இருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சுங்க அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே. இது இன்னொரு பேர் செட்டுங்க. இது ஒரு வெட்டிங்கு செட்டு மாதிரிங்க. இது ஒன்று கேட்டால் கொடுப்பாங்களா இல்லை தெரில. இது ஒரு 10 lakhs கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ரியல் ரூபிங்க, எமரால்டுங்க. அந்த ஓவல் ஷேப்பில் எமரால்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் டைமண்ட் பெருசு ஸ்டோன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஜோடி. இது ஒரு புட்டா டைப்பில் இருக்கிற இயர்ரிங்ஸுங்க, வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் ரூபி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்க்ரூ பின்னால் ஸ்க்ரூ டபுள் ஹூக் வச்சு கட்டியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொடா ஜும்கா மாதிரி பெருசாக கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்கில் ஒரு பால் கொடுத்துருக்காங்க, முத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அழகாக இருந்துச்சு. இது ஒரு யூனிக்கான நெக்லஸ் பீஸுங்க. டைமண்டு ப்ளஸ்ஸு எமரால்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபேவரிஷாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பிளாக் பீட்ஸுங்க. சூப்பரான டாலருங்க. இது வேறு லெவல் இந்த டாலர் இல்லைங்க. ப்ளைன் சாரீஸ் அது மாதிரி கட்டினா செம்மையாக இருக்குங்க. இது நம்ம சுடிதார் மேலே அப்புறம் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு சிம்பிளாக இயர்ரிங்ஸ் கிராண்டாக போட்டுட்டு சிம்பிளாக இந்த ஒரு பிளாக் பீட்ஸ் போட்டால் போதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இது 1,80,000 கிட்ட வருதுங்க. நல்லா இருந்துச்சு அந்த டாலரு ப்ளஸ் அந்த பிளாக் பீட்ஸு எல்லாமே டைமண்ட் தாங்க. இதில் வர பிளாக் பீட்ஸ் செயின் 18 கேரட் செயின் தாங்க. அதனால் நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், கட்டியாக இருக்கும். இது 90,000 கிட்ட வருதுங்க. இது 2 ஸ்டார் ஃப்ளவர் போட்டிருக்காங்க. 2 லைன்ஸு டைமண்ட் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பிராஸ்லெட், கடா பிராஸ்லெட் மாதிரி வருங்க. சுற்று கோல்டு ஃபினிஷிங்கில் வருது. மேலே அந்த டாலருக்கு அந்த இதுக்கிட்ட மட்டும் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாலர் வச்சது நல்லா இருக்குது பாருங்களேன். ஒரு சன்ஃப்ளவர் சன் மாதிரி இருக்குது. இதுக்கு ஹூக்கு எல்லாமே டைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாமே ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு யூனிக்கான பீஸுங்க. இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த கடா பிராஸ்லைட்டு. பாருங்கள், ஹெவியாக இல்லை, ஃபுல் கோல்டு வருது. அங்கங்கே ஒரு 3 பாக்ஸில் டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான யூனிக்கான பீஸ் பாருங்கள். ட்ரெண்டியாக இருக்குது. இது ஒரு நம்ம ஹேண்ட் இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி மாடல். அது எல்லாமே டைமண்டு வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. 2 லைனில் வருது. சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரே ஃபுல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாமே டெய்லி போடுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த டைமண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லலிதா ஜுவல்லர்ஸில் தாங்க ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் டைமண்ட் வாங்குறவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக டைமண்ட் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னுட்டு காட்டிகிட்ருக்கேன். இது ஓப்பனபிள் பிராஸ்லைட்டுங்க. அது ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் வச்சு ஃபுல்லாகவே டைமண்ட் மேலே பாதி டைமண்ட் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லீஃப் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இது 3 காயின்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இது இந்த பிராஸ்லைட் எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இது ஓப்பனபிளுங்க, ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி டைமண்ட்ஸுங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. இது ஒரு ஜன்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. ஒவல் டைப்பில் வருது, ப்ராடான ஒவல் டைப்பு. இது பாருங்கள், ஒரே ஒரு 4 டைமண்ட் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கெட்டியான கோல்டு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க பேங்கிளுக்கு. எல்லாமே ஸ்க்ரூ டைட்டாக இருக்குங்க. இது ஒரு எஸ்டேப் டைப் மாதிரி
பிராஸ்லெட்டுங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெண்டியாக இருக்குது. ஒரு எஸ் டைப் மாதிரி வருது. ஹூக் அதில் வரும். மேலே டைமண்ட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு. நல்லா இருந்துச்சுங்க. எல்லா பிராஸ்லெட்டும் நல்லா இருக்குங்க. எல்லாமே 90,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது பாருங்களேன், பிராஸ்லைட்டு, பேங்கிள்ஸு, ஜோடி பேங்கிள்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கங்க. 4 திலகம் ஷேப்பில் வரும். செகண்ட் இருக்கிறது ஒரு எமரால்டு ஹைலைட் பண்ணி மயில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரூபி பேங்கிள்ஸ் பாருங்கள், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஒரு பேங்கில் வந்து 3,70,000 என்னவோ சொன்னாங்க. பேர் வந்து ஒரு 7,50,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நான் அப்ராக்ஸாக தாங்க சொல்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதில் எல்லாமே ஒரு பெரிய டைமண்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு டைமண்ட்ஸ் ஏற ஏற அதோட காஸ்ட்டு ஏறிட்டே போகும். அது மாதிரி இது ப்ளைனாக ரவுண்டாக கொடுத்துருக்காங்கங்க. எல்லாமே டைமண்டு அப்படியே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. மாடல் எதுவும் இல்லை. அது எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல் தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல் தான். இந்த லைனில் பாருங்களேன், வேறு லெவல் இருந்துச்சுங்க. இது எவ்வளோ ப்ராடாக இருக்குது, எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஒரு எமரால்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே எப்படி ஜொலிக்குது பாருங்களேன். சூப்பரான மாடல்ஸுங்க எல்லாமே. இதில் ராசி இருந்தால் தான் போடணும், ராசி இல்லைன்னா போடலைன்னு அது மாதிரி இல்லைங்க. எல்லாருமே போடலாமா. அது மாதிரி ராசி கல் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே விவிஎஸ் கோல்டு இதில் தான் பண்ணியிருக்காங்கங்க. எல்லாமே பியூர் டைமண்ட் தான். இதெல்லாமே ஜோடி பேங்கிள்ஸ் தாங்க. இதெல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருக்கிட்ட இருக்கும். இது மாதிரி டைமண்டில் போடுறவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டைமண்ட் பேங்கிள் தான். சூப்பராக இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்கும். இது மாதிரி பேங்கிள் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணலாங்க. ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே க்ளோசிங் கூட டைமண்டுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எங்கே கல் விழுந்துருமோன்னுட்டு பயப்பட வேண்டியதே இல்லை, அப்படி இருக்குது. இதெல்லாமே முகப்பு டாலர்ஸுங்க. ஒரு சில டாலர்ஸ் காட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஒரு செயினில் போடுற மாதிரி டாலர்ஸுங்க. இது பிளாக் பீட்ஸ்க்கு போடுற மாதிரி. இது சிங்கிள் ஹூக் வச்சு டைமண்டு பெண்டன்ட் மாதிரி போட்டிக்கலாம், நெத்திச்சுட்டி மாதிரி போட்டிக்கலாம், அது மாதிரி மாடல். இது வந்து இயர்ரிங்ஸு ப்ளஸ்ஸு டாலர்ஸுங்க. செயினில் போடலாம், இல்லை பிளாக் பீட்ஸ் செயினில் போடலாம், ப்ளைன் செயினில், அது மாதிரி மாடலுங்க. எல்லாமே நல்லா இருக்குது பாருங்களேன். இது ஒரு சில மாடல்ஸ் தான் காட்டியிருக்கேன். இது மட்டுமே இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இன்னும் கம்மி பட்ஜெட்டில் கூட இருக்குது பாருங்களேன். இது பாருங்கள், ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரூபி சுத்து டைமண்ட் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. அது அந்த டாலருக்கு வந்து பிளாக் பீட்ஸ் மெலீஸாக ஒரு 1/2 பவுண்டில் பிளாக் பீட்ஸ் மாட்டி போட்டால் வேறு லெவல் இருக்கும். இந்த நெக்லஸ் பாருங்களேன், ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸுங்க. இது 16 லட்சம் கிட்ட இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு கீழே சலங்க எல்லாம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் ரூபி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது சுத்து டைமண்டு ஒரு அடிக டைப்பில் இருந்துச்சுங்க. கண்ட டைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப்பில் இருந்துச்சு. நல்லா இருக்குது. கழுத்தில் போட்டால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு சிம்பிளான கல்யாணம் ஆயிருக்கும் இல்லை, அவங்க போடுற மாதிரி ஒரு பிளாக் பீட்ஸுங்க. இயர்ரிங்ஸு ப்ளஸ்ஸு பிளாக் பீட்ஸு. நல்லா இருந்துச்சு இந்த மாடலு. நம்ம சுடிதார் அது மாதிரி போட்டால் சிம்பிளாக போட்டுட்டு எங்காவது வெளியே போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த நெக்லஸ் பாருங்களேன், யூனிக்காக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. ரூபி வச்சுட்டு கழுத்து ஃபுல்லாக அந்த கீழே ஹேங்கிங்கில் விசிறி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இந்த டாலரு அங்கங்கே குட்டி 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 டாலர்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த இயர்ரிங்ஸ் அதோடது கிடையாதுங்க, அதுக்கு வேறு இயர்ரிங்ஸ் இருக்குது. நான் சும்மா பேரப்பா இருக்கட்டும்னுட்டு அதில் வச்சு காட்டிகிட்ருக்கேன். இந்த நெக்லஸ் வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஒரு 4 lakhs கிட்டனோ வருது அப்ராக்சிமேட்டாக. இதெல்லாமே மூக்குத்துங்க. 7 கல் 5 கல் 9 கல் அது மாதிரி மூக்குத்துங்க. இதெல்லாமே 10,000க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 20,000க்குள்ளே வரும். அதான் 13,000 14,000 அது மாதிரி இருக்கும் ஒரு மூக்குத்தி. நல்லா இருக்குங்க. இதெல்லாமே பெருசாக போட்டால் இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி. மூக்கில் பெருசாக மூக்குத்தி போடுறது.
இல்லைங்க இது வந்து சின்ன பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு போடுவாங்கல்ல அது மாதிரி இயர்ரிங்ஸுங்க. நம்ம மேலே கூட போட்டிக்கலாம், 2 காதுலவும் போட்டிக்கிற மாதிரி. இதெல்லாம் குட்டி குட்டி ஜும்காங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 25,000லேருந்து 35,000க்குள்ளே தான் இருக்குது இது எல்லாமே. சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன பொண்ணுங்களுக்கு நம்ம வீட்டில் பசங்க இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு போடலாம், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். நம்ம காலத்தில் காதில் போட்டால் கூட நல்லா இருக்குங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டட்ஸு, ஒரு யூனிக்கான ட்ரெண்டியான ஒரு ஸ்டட்ஸ் டைப்புங்க. இது எல்லாமே ஹார்ட் சிம்பிளில் பண்ணியிருக்காங்க. இது ஒவல் சிம்பிள், இது வந்து ஒரு ஃப்ளவரு, அப்புறமா இது வந்து ஒரு 3 லேயரில் வர மாதிரி ஜிக்ஜாக் டைப்பில் ஒரு ரிங்கு மாதிரி எல்லா டைப்பில் இருக்குங்க. நல்லா இருக்குது. இது எல்லாமே ஸ்டட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ப்ளைனாக இருக்குது பாருங்களேன், இதுதான் லுக்காக இருந்துச்சு. இது மாதிரி ஸ்டட்ஸ் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி மாடல்ஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது, கொஞ்சம் ரேட்டு கூட கூடுங்க, கொஞ்சம் கிராண்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர்க்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸுங்க. இது நல்லா இருக்குது பாருங்கள். இதில் ரூபி கீழே தொங்கரக்கிட்ட ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டட் வந்து ரவுண்டாக கொடுத்துட்டு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளவர், பெரிய ஃப்ளவரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எல்லா மாடல்ஸ் நல்லா இருக்குங்க. இதெல்லாமே அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம். பாய், டேக் கேர்.